நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன செய்கிறீங்க? நிறைய துன்பங்களை சந்திக்கிறேன், நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இருக்க மனக்குழப்பத்தை, உங்கள் கவலையை குலசாமி கிட்ட கேட்டு போக்க முடியுமான்னு கேட்டா, குலதெய்வம் உங்களை தொடர்பு கொள்ளும் வழி. குலதெய்வம்னா வேற யாரும் இல்லை, உங்களோட முன்னோர்கள், உங்களோட வம்சத்தை சார்ந்த உங்கள் இரத்த சொந்தங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வம் உங்களோட தொடர்பு கொள்ள நினைக்குமா, பேச நினைக்குமான்னு கேட்டால் நிச்சயம் நினைக்கும். உங்களோட குலதெய்வம் அது சந்தோஷமாக இருக்கா, கோபமாக இருக்கா, இல்லை உங்களோட தவறுகளை சுட்டி காட்ட நிச்சயமாக உங்கள் கூட தொடர்பு கொள்ள பேச நினைக்கும். அதுவும் ஒரே ஒரு வழியில தான். பல வழிகளில் அது சில சிம்டம்ஸ் காட்டினாலும் முக்கியமான ஒரு வழியில தாங்க உங்கள் குலதெய்வம் உங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளும். அது என்ன வழி, எதுக்காக அவங்க உங்கள் கூட பேச நினைப்பாங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இது உங்கள் மக்கள் நாட்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். சமீப காலமாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் அதிகரிச்சுட்டே வருதுங்க. குலதெய்வ வழிபாட்டை தவிர்த்துட்டு வராங்க. சில பேருக்கு தங்களோட குலதெய்வம் எதுன்னு கூட தெரியல. அது அவங்க அறியாமையை குறிக்குது. அப்படி குலதெய்வத்தை நம்ம தவிர்க்கிறதுனால தான் நம்ம துன்பங்களுக்கும் தடையூர்களுக்கும் ஆளாகிறோம். வாழ்க்கையில் பல சறுக்களை சந்திக்கிறோம். மேற்கொண்டு குலதெய்வத்தோட கோபத்துக்கும் ஆளாகிறோம். இந்த துன்பங்கள்லேருந்து வெளியே கொண்டு வரதான் குலதெய்வம் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளுவாங்க. எப்படி தொடர்பு கொள்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்கும்போது கனவு வழியே வருவாங்க. ஆமாங்க, நம்ம குலதெய்வம் ஒரு தகவலை சொல்லணும்னு நினச்சாலும், ஒரு துன்பம் நமக்கு வரப்போகுதுன்னு உணர்த்தணும்னு நினைச்சாலும் கனவு மூலமாக தான் நம்மளை தொடர்பு கொள்வாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன செய்கிறீங்க, எப்படி மரியாதை செலுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்வியலோட நலனும் அமையும். அதாவது உங்கள் குலதெய்வம் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ கொடுத்ததை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும், இல்லை உங்ககிட்ட இருந்து எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது தேவை ஆனால் இன்னும் வந்து சேரலை அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கவும் இந்த கனவை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்மளை வழிநடத்தி கொண்டு போக நம்ம குலசாமி எடுத்துக்கிற பாலம் தாங்க கனவு. அப்போது அந்த கனவை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்க மனக்குழப்பத்தை, உங்கள் கவலையை குலசாமி கிட்ட கேட்டு போக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் முடியும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனதார உங்கள் குலசாமியை வேண்டி கூப்பிடணும். ஐயா, எனக்கு நிறைய மனக்குழப்பம் இருக்குது, என்னால் சரியாக முடிவெடுக்க முடியல, நிறைய கவலைகள் இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய துன்பங்களை சந்திக்கிறேன், நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன், எனக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக இருந்து குழப்பத்தை தீர்த்து வைக்கணும் ஐயான்னு மனதார வேண்டி கூப்பிட்டா நிச்சயம் உங்கள் குலசாமி உங்கள் கனவுல வந்து உங்கள் குழப்பத்திலேருந்து உங்களை தெரிய வைப்பாங்க. சில பேர் ஒரே ஒரு நாள் அவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கனவுல வரலை அப்படின்னு இந்த பழக்கத்தை விட்டுருவாங்க. அப்படி இல்லைங்க, குறைந்தது 3 நாட்களுக்காவது இந்த மாதிரி மனமாற வேண்டி அழைக்கும் போது தான் உங்கள் குலதெய்வமே உங்ககிட்ட இறங்கி வருவாங்க. நம்ம எப்படி ஒருத்தங்களை மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் அவங்களோட மரியாதையும் பதிலும் இருக்கும். அதுபோல தான் குலதெய்வத்தையும் நம்ம மதித்து வணங்கும் போது தான் அவங்களும் நமக்கு கை கொடுப்பாங்க. நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம குலதெய்வ வழிபாடை எப்போதும் தடைப்படக்கூடாது. நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்போதும் நிறுத்தக்கூடாது. நம்ம இஷ்ட தெய்வத்தை யார் வேணாலும் வணங்குவாங்கங்க, ஆனால் உங்கள் குலதெய்வத்தை வணங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதை எப்போவும் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் மக்கள் நாட்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம்.